சுவையான செட்டிநாடு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஹாய் ஹலோ வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் ஜெயக்குமார். உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம எல்லாரும் செய்கிறது தான். ஆனால் அது என்ன செட்டிநாடு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, செட்டிநாடுக்குன்னு உண்டான ஒரு தனி மனம், அதில் சில பொருட்கள் சேர்க்க போகிற பொருட்கள் எப்படி இருக்குன்னா அதுக்கு ஒரு தனி மனத்தையும் தனி குணத்தையும் கொடுக்கும். அப்பேற்பட்ட ஒரு அருமையான செட்டிநாடு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அருமையான இந்த செட்டிநாடு உருளைக்கிழங்கு வறுவலுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, சிறிதளவு தனியா, சோம்பு மற்றும் கொள்ளு கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். இந்த கொள்ளு முற்றிலும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா சேர்த்துக்க வேண்டாம். இது ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. அதை தவிர இதற்கு ஒரு தனி மனம் இருக்கும். அந்த மனத்தை கொடுக்கறதுக்கு தான் நம்ம கொள்ளு இங்கே சேர்க்குறோம். ஒரு தேக்கரண்டி அளவு தான் சேர்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் விட்டுடலாம். இப்போ நம்ம இதை முதல்ல லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். பொதுவாக இதுக்கு உளுத்தம் பருப்பு அல்லது கடலைப்பருப்பு வறுத்து அந்த பொடியை சேர்த்துக்கிறோம். ஆனால் இது நம்ம என்ன பண்ணுறோன்னா கொள்ளு சேர்க்குறோம். இதுக்கு ஒரு தனி மனம் இருக்குது. அதை தவிர உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்ப்பதால் ஏற்படக்கூடிய அந்த கரகரப்பு தன்மையும் இது கொடுத்துரும். அதனால் நம்ம இதை சேர்த்துக்கிறோம். இப்போ இது லேசாக வறுபட்ட உடனே என்ன பண்ணலான்னா, மிளகு மற்றும் காய்ந்த மிளகாய் நம்ம இது கூட சேர்த்துடலாம். இப்போது இது ஓரளவுக்கு வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு ஒன்றும் பாதியுமான ஒரு பொடி பக்குவத்துக்கு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சிறிதளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். உப்பு சேர்த்துடலாம். நம்மளுடைய வெங்காயம் இங்கே வறுபட்டுட்டே இருக்கும் பொழுது நம்ம மிளகாய் தூள், மஞ்சள் தூள் மற்றும் தனியாத்தூள் வச்சுருக்கோம். இது மூணுத்தையும் உருளைக்கிழங்கோட சேர்த்துடலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலையையும் சேர்த்துடலாம். வெங்காயங்கள் நல்லா வதங்கப்பட்ட உடனே இந்த பொடிகளோட கலந்த உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துடலாம். இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்த உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு வேகிறது தெரியணும் அப்படின்னா இது ஒரு பாத்திரம் அல்லது உங்களுடைய குக்கர் பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 3லேருந்து 4 சத்தம் வர வரைக்கும் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டிங்கன்னா ஆற விட்டுட்டு அந்த தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி பொடியை அரைக்கிக்கலாம். இப்போது நம்ம சொன்ன மாதிரி நம்மளுடைய செட்டிநாடு பொடி தயாராகிடுச்சு. இதை நம்ம உருளைக்கிழங்கோட சேர்த்துக்கலாம். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு சேர்த்து பார்த்துட்டு காரம் போதுமா, பரவாயில்ல, தாங்கக்கூடிய காரமாக இருந்தால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அப்படியே வச்சிடலாம். நம்மளுடைய செட்டிநாடு உருளைக்கிழங்கு வறுவல் தயாராகிடுச்சு. வாங்க பரிமாணம் பாத்திரத்துக்கு மாற்றலாம். என்ன நண்பர்களே, இந்த அருமையான சுவையான நல்ல ஒரு மனமும் குணமும் நிறைந்த இந்த செட்டிநாடு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? நிச்சயமாக இது செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீட்சா என்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosa@pizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.